திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். எம்பெருமானே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சிவாய திருச்சிற்றம்பலம். அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச சபைகள், பெருமானுடைய ஆனந்த நடராஜ பெருமானுடைய பஞ்ச சபைகள். அதுல முதல் சபை திருவாலங்காடு ரத்ன சபை, இரண்டாவது சபை பொன்னம்பலம் சிதம்பரம், மூன்றாவது சபை வெள்ளியம்பலம் மதுரை, நான்காவது சபை தாமிரம்பலம் திருநெல்வேலி செப்பறை நடராஜர் திருக்கோவில், ஐந்தாவது சபை சித்திர சபை திருக்குற்றாலம். உங்களுக்கு பின்னாடி தெரிகிறது குற்றால நீர்வீழ்ச்சி. பெருமான் அருவியா கொட்டுறாரு பாருங்க. அற்புதமான அந்த ஆனந்தமான காட்சியை நீங்க எல்லாரும் கண்டு கழிக்கணும். இந்த சித்திர சபையான பஞ்ச சபைகள் ஐந்தாவது சபையான சித்திர சபையை பற்றி நாம் இன்னைக்கு இந்த காணொளியில பார்க்க போறோம். சிவாய திருச்சிற்றம்பலம். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்தலம். அகஸ்திய முனிவர் வந்து வணங்கிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். இந்த சித்திர சபை என்கிறத பஞ்ச சபைகள் ஐந்தாவது சபையா இருக்கக்கூடிய திரு குற்றாலநாதர் ஆலயம். இந்த குற்றாலநாதர் ஆலயத்துக்கு வந்து பிரம்மபுரம், சிவ ரகசிய கஷேத்திரம், தீர்த்ததானபுரம், தட்சிணமேரு, இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கு. திரு குற்றாலநாதர் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. இது மலை மேலிருந்து வரக்கூடிய இந்த அருவி என்பது பார்த்தீங்கன்னா, மலை மேல இருக்கிறது திரிகூட பர்வதம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரோட சிகரத்திலிருந்து அந்த அருவி நீரா கொட்டுறதுனால இது வந்து திரிகூட பர்வதம். இந்த அருவிக்கு பெயர் சித்ரா நதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மிக சிறப்பான ஒரு ஸ்தலமா இங்க விளங்குது. இங்க அகஸ்திய பெருமான் இங்க வரும் பொழுது அந்த ஆலயம் வந்து திரு மகாவிஷ்ணுவோட ஆலயமா இங்க இருந்தது. மகாவிஷ்ணுவோட ஆலயமா இருந்தது. 2 தேவியர்களுடைய சங்கு சக்கர கதாதயத்தோட மகாவிஷ்ணு இந்த ஆலயத்துல குடிகொண்டு இருந்தார். திருநாமம் முன்னாடி இருந்தது. அகஸ்திய பெருமான் வந்தோன்னா அவர் ஆலயத்துக்குள்ள அனுமதிக்கல. இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க போகக்கூடாது, நீங்க நெத்தியில பட்டையும் கழுத்துல ருத்ராட்ச கொட்டையும் போட்டிருக்கீங்க, உங்களை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அவர் இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இளஞ்சி அப்படிங்கிற இடத்துல கூடிய முருகன் கோயில்ல போய் உட்காந்து மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை வடிச்சு அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணி, அப்பா நான் சிவ பூஜை பண்ணலான்னு போனேன், என்னை யாரும் இங்க அனுமதிக்கல, அதனால திரும்ப வந்துட்டேன், அதனால உன்னை மண்ணா வடிச்சு அதுக்கு பூஜை பண்றேன்னு சொல்றாரு. உடனே முருகப்பெருமான் சொல்றாரு, அது வந்து விஷ்ணு ஆலயம், நீங்க வந்து இந்த நெற்றியில பட்டையும் கழுத்துல ருத்ராட்ச கொட்டையும் போட்டு போனா எப்படி அவங்க விடுவாங்க? நீ 8 இடத்துல வந்து திருநாமத்தை போட்டுக்கோ, திருமண் இட்டுட்டு திருநாமத்தை போட்டுட்டு அந்த ஆலயத்துக்குள்ள போங்கன்னு முருகப்பெருமான் வந்து அகஸ்தியருக்கு சொல்றாரு. உடனே வந்து அகஸ்தியர் வந்து திருநாமத்தை இட்டுட்டு 8 இடத்துல திருநாமங்கள் இட்டுட்டு இந்த ஆலயத்துக்குள்ள வர்றாரு. வந்து அந்த அர்ச்சகர்கிட்ட ஏதோ ஒன்று சொல்றாரு. சொன்ன உடனே அவர் கருவறைக்குள்ள போக சொல்றாரு. கருவறைக்குள்ள போய் சுவாமி அந்த பெருமாள்கிட்ட பார்த்து, நான் பகவானை சேவிக்கலான்னு வந்தேன், இங்க அவருக்கு ஆராதனை பண்ணலான்னு வந்தேன், இப்ப நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரோட உச்சியில தலையை கையை அவரோட உச்சியில வச்சு குறுகுக அப்படின்னு சொல்லி அப்படியே அமர்த்தி லிங்கமா மாத்திட்டார். இதுதான் இந்த ஸ்தலத்தினுடைய முக்கியமான ஒரு வரலாறு. இன்னைக்கும் பெருமானுடைய தலையில அகஸ்தியர் கை வச்ச தடம் இருக்குது. அகஸ்தியர் கை வச்சு அந்த நெருப்பு சக்தி அதிகமாகி வெப்பம் அதிகமானதுனால இன்னைக்கு குற்றாலத்துக்கு வர்றவங்க தலையில எண்ணெய் வச்சு நீராடுவாங்க. திரிகூட பர்வதத்துல இருந்து வரக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சியில நீராடுனா, கூ அப்படின்னா பிறவி, ட்ராலம் அப்படின்னா பிறவி அறுப்பதுன்னு அர்த்தம். அப்ப குற்றாலம் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு மீண்டும் பிறவி இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலமா இன்னைக்கு குற்றாலம் நமக்கு விளங்கிட்டு இருக்குது. அப்போ அந்த சுவாமி வந்து அகஸ்திய பெருமான் வந்து பெருமாளை தலையில கை வச்சு அவரை குறுகுக அப்படின்னு சொல்லி மிகச்சிறிய ஒரு சிவலிங்கமா மாத்துறாரு. இது பெருமாள் கோயில்தான் இருந்தது, பெருமாள் ஆலயமா தான் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பெருமாள் கோவில்ல வந்து ஸ்ரீதேவி பூதேவின்னு 2 தேவியர் இருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா குழல்வாய் மொழி அம்பாள்னு ஒருத்தர் இருக்காங்க. இடது பக்கம் பராசக்தி அப்படிங்கிறவங்க தரணி பீடத்துல ஸ்ரீசக்கர மகாமேரு நாயகியா அற்புதமா இங்க குடிகொண்டிருக்காங்க. அம்பாளுடைய நவசக்திகளும் இங்க வந்து ஒடுங்கி ஒரு பெரிய சக்தியாக மகாமேருவாக பராசக்தி பீடமாக ஒரு அம்பாளும், குழல்வாய் மொழி அப்படிங்கிற பெயர்ல இன்னொரு அம்பாளும், 2 தேவியர்களுடைய சிவபெருமான் காட்சி அளிக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு ஸ்தலம். அதனால அகஸ்திய மாமுனிவர் அந்த வெப்பத்தால் கையில் வச்சு வரக்கூடிய வெப்பத்தை தணிக்கிறதுக்காக எப்படி பக்தர்கள் தலையில எண்ணெய் வச்சு நீராடுறாங்களோ அது மாதிரி பெருமானும் டெய்லி தினமும் அவரோட தலையில எண்ணெய் வச்சுக்கிறார், தைலம் வச்சுக்கிறார். அந்த தைலம் 42 மூலிகைகளால் ஆனது. அந்த 42 மூலிகைகளால் ஆனது தைலத்தை அவரோட உச்சியில வச்சுக்கிறாங்க.
முன்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் உச்சியில் வச்ச தைலத்தை பிரசாதமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம், பிறப்பு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். பெருமான் வந்து வேதாரண்யத்தில் அகத்திய பெருமான் வந்து அந்த திருமண காட்சியை பார்க்குறாரு. அந்த காட்சியில் அவருக்கு திருப்தி ஆகிறது இல்லை. அதனால் இங்கே வந்து கேட்கும் பொழுது இங்கேயும் சுவாமி வந்து திருமண காட்சி அகத்தியருக்கு மிக அற்புதமாக திருமண காட்சி கொடுக்குறாரு. அற்புதமான தலம், வாழ்வில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய தலம். எல்லோரும் வாங்க, குற்றாலநாதரை தரிசிங்க, அவங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக்கங்க. குற்றாலநாதர் திருவடிகளே சரணம், எம்பெருமானே சரணம், சிவாய திருச்சிற்றம்பலம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இது பெருமாளோட ஆலயமாக இருந்ததுனால 2 தேவியர்கள் இருக்காங்க. அப்போ அந்த 2 தேவியர்கள் வந்து இங்கே என்னவா இருக்காங்க, அம்பாலா மாறி இருக்காங்க. ஒருத்தர் வந்து குழல்வாய் மொழி அம்பாள் அப்படிங்கிறதுல அற்புதமான அழகான ஒரு தரிசனத்தை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் வலது பக்கம் சுவாமி வந்து பராசக்தி பீடம், தரணி பீடமா, மகாமேருவா, 9 சக்திகளையும் ஒடுக்கி அற்புதமான ஒரு தரிசனத்தை அம்பாள் கொடுக்குறாங்க. அவங்க 9 சக்திகளா இருக்காங்க அப்படிங்கிற ஆதாரம் அந்த மகாமேரு பீடத்துக்கு பின்னாடி அந்த 9 சக்திகளை வந்து அது வட்டமா பாவடிவத்துல அங்க வச்சிருக்காங்க. அதுக்குண்டான படத்தை நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். அதுல என்னவா இருக்காங்க, அம்பாள் 9 சக்திகளா எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, திரிபுரை. திரிபுரை அப்படின்னா மும்மலங்களை அறுக்கக்கூடிய ஒரு சக்தி. 2வது ஒரு சக்தி பாத்தீங்கன்னா சுந்தரி. சுந்தரி அப்படின்னா அழகை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்தரி அப்படின்னு ஒரு பேர். அந்தரி அப்படின்னா அண்ட சராசரத்திலும் வசிப்பவள், அண்ட சராசரத்திலும் இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சிந்தூரி. சிந்தூரி அப்படின்னா உலக உயிர்கள் அனைத்துக்குமே ரத்தம் இல்லாமல் எந்த உயிர்களும் உயிரோடு இருக்காது. அந்த ரத்த ஓட்டமாம் அம்பாள் இருக்காள் அப்படிங்கிறதுக்காக சிந்தூரி அப்படிங்கிறத ஒரு பெயரா சொல்றாங்க. அப்புறம் பரிபுரை. பரிபுரைனா பரிவோடு நம்மளை தாய் மாதிரி காத்து கொடுக்குறா இல்லைங்களா, அதுதான் பரிபுரை அப்படிங்கிற ஒரு பேர்ல அம்பாள் இருக்கா. அப்புறம் நாரணி அப்படிங்கிற பேர்ல இருக்கா. நாரணி அப்படின்னா என்னன்னா பகைவர்களை அழிக்கக்கூடிய துர்காதேவியாவும் அவள் இருப்பாள் அப்படிங்கிறது நாரணி அப்படிங்கிற ஒரு தத்துவம். அதுக்கப்புறம் பலவண்ணத்தி. பலவண்ணத்தின்னா பல நிறங்களில் சக்தி அம்சமா உலகம் முழுவதும் பெண்கள் பார்த்தீங்கன்னா பல வண்ணங்கள் இருப்பாங்க. இந்தியாவில் ஒரு மாதிரி இருப்பாங்க, சைனாவில் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஜப்பான்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, தாய்லாந்து, மலேசியா, இந்த மாதிரி பல வண்ணங்கள் இருப்பாங்க. அது பலவண்ணத்தி அப்படிங்கிற ஒரு அம்சமா சக்தியோட ஒரு அம்சம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈகி அப்படின்னுங்கிறாங்க. ஈகி அப்படின்னா ஈகை, கொடுத்தல் அப்படின்னு பேரு. அப்போ ஈகியா இருக்கான் பரமேஸ்வரி, ராஜேஸ்வரி, மகேஸ்வரி, இவங்கெல்லாம் நம்ம வேணுங்கிற வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஈகி அப்படிங்கிற ஒரு அம்சமா இருக்காங்க. இன்னொரு அம்சம் பார்த்தீங்கன்னா அது கடைசி அம்சம், ஆனால் அதுதான் சிறப்பம்சம். ஞானத்தின் கடைசி நிலை, என் அப்பன் ஆதிசிவனை அடைவதற்கு உண்டான வழி மனோன்மணி அப்படிங்கிற ஒரு அம்சமா அவங்க இருக்காங்க. அந்த மனோன்மணி அம்சத்தை நாம் அடைஞ்சிட்டோம்னா அதற்கு நேர் பின்னாடி சகஸ்கரலிங்கமா எம்பெருமான் வீற்று இருக்கிறாரு. மனோன்மணி திரிபுரையில ஆரம்பிச்சு மனோன்மணியில நாம வந்து நிறைவு செஞ்சோம்னா அதற்கடுத்து அப்பன் ஆதிசிவன் அடையிறதுக்கான அனைத்து வழிகளும் நமக்கு இந்த இடத்துல பிறக்கும். திருமண கோலம் வந்து பாத்தீங்கன்னா குற்றாலநாதர் ஆலயத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கைலையில வந்து பெருமானுடைய திருமணம் நடக்குது. எல்லாரும் முனிவர்கள், ரிஷிகள், 33 கோடி தேவர்கள், விஷ்ணு, பிரம்மா எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து பூமியுடைய அந்த வடபாகம் வந்து கீழிறங்கி தென்பாகம் மேலே ஏறி நிற்குது. அப்போ வந்து பெருமான் அகஸ்திய பெருமானை கூப்பிட்டு, அகத்தியா நீ தென் திசை நோக்கி போ, இந்த பூமியை சமப்படுத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பெருமான் சொல்றாரு. உடனே அகத்தியர் வந்து தென் திசை நோக்கி வர்றாரு. வரும்பொழுது வேதாரண்யத்துல அவருக்கு வந்து திருமண காட்சி வந்து பகவான் கொடுக்குறாரு. ஆனா அவருக்கு அது திருப்தி ஆகல. உடனே பகவான் என்ன சொல்றாரு, நீ எங்கெங்கெல்லாம் வேண்டையோ வேண்டும் இடத்திலெல்லாம் உனக்கு திருமண கோலம் அப்படிங்கிற ஒரு வரத்தை வந்து பகவானுக்கு கொடுக்குறாரு. இந்த குற்றாலநாதர் ஆலயத்துல வந்து அந்த திருமண கோலத்தை வேண்டி அகத்திய பெருமானை வழிபடுறாரு. அற்புதமா 33 கோடி தேவர்களும் புடைசூழ அற்புதமா தன்னுடைய திருமண கோலத்தை வந்து இங்கே குற்றாலநாதர் அகத்திய பெருமானுக்கு காண்பித்த இடம். திருமண தோஷம் உள்ளவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் எல்லாம் இந்த காட்சியை பார்க்கும் பொழுது விரைவில் உங்களுக்கு மன வாழ்க்கை அமையும் என்பது சர்வ நிச்சயம். நன்றி.